அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தினமாக இருக்குது. இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் வீட்டில் எப்படி தீபம் ஏற்ற வேணும், எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்களில் வைகுண்ட வாசல் மகாவிஷ்ணு கோவில்களில் அதிகாலை திறக்கப்படுது. பரமபத வாசல் எனும் சொர்க்க வாசல் என்று குறிப்பிடுகிறாங்க. இந்த புனித நாட்களில் விரதம் இருப்பது 7 ஜென்மங்களில் நாம் சேர்த்து கொண்ட பாவங்களை போக்கும் என்பது நம்பப்படுது. வைகுண்ட ஏகாதசி சம்பந்தமாக ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் மது கைடபர் என்னும் 2 அசுரர்கள் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடி தேவலோகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. மகாவிஷ்ணு அவர்களை தோற்கடித்து வேதங்களை மீட்ட பிறகு மனம் திருந்தி அவர்கள் பகவானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. தாங்கள் பகவானிடம் தோல்வியுற்ற அந்த ஏகாதசினால வைகுண்ட ஏகாதசியாக அனுசரித்து வைகுண்டத்தில் வடக்கு வாசல் வழியாக வரும் பக்தர்களுக்கு மோட்சத்தை தந்தருள வேண்டும் என்பது அந்த பகவானுக்கு அவ்வாறு வாக்களித்திருக்காரு. அதிகாலை கோவில்களில் வைகுண்ட வாசல் வழியாக உள்ளே நினைந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் அன்று முழுவதுமே முழுமையான விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. முழுமையான விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு அன்று முழுவதுமே நாம் பெருமாளுடைய மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். விஷ்ணு சமஸ்கராமம் பாராயணம் பக்தி பாடல்கள் என்று நாள் முழுவதுமே நிகழ்ச்சிகள் நடப்பதால் பக்தர்கள் கோவிலேயே தங்களை முழுவதும் பக்தியில் ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. வீட்டில் இருப்பவர்கள் வீட்டிலேயே பூஜை வழிபாடுகள் என்று செய்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அன்றறிவு தூங்காமல் நாம் கண் விழித்திருப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அன்று முழுவதுமே பக்தியுடன் பகவான நினைவிலேயே கழிக்க வேண்டும் என்பதே இதில் அடக்கம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் இதுபோல் பகவானை நினைத்து விரதம் இருந்து பூஜை செய்வது வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பாக சொல்லப்படுது. மோட்சம் தரக்கூடிய ஒரு விரதமாக தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்குது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றாங்க. இந்த நாட்களில் விரதம் இருப்பவர்கள் ஸ்ரீ வைகுண்டநாதனை பரமபத வாசலில் திறந்து வைத்து அருள் புரிவார் என்பது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதன் தினமான தசமி திதியில் ஒருவேளை சாப்பிட வேண்டும். ஏகாதசி நாட்களில் முழுமையாக பட்டினி விரதம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசி என்று அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். அன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதுடன் குளிர்ந்த நீரை மட்டுமே பருகலாம். முடிந்தவர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விரதத்தின் பொழுது எக்காரணம் கொண்டு துளசியை நாம் பறிக்கக்கூடாது என பூஜைக்காக துளசியை முதல் நாளே நாம் பறித்து வைத்து கொள்ளலாம். இரவு முழுவதும் கண் விழித்து டிவி பார்க்காமல் விஷ்ணு சமஸ்கரராமம் துதி பாடல்கள் ராமாயணம் பகவத்கீதை போன்றவற்றை பாராயணம் செய்வதுடன் ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை படித்தோ அல்லது காதால் கேட்டோ நாம் செய்யலாம். வைகுண்ட ஏகாதசி என்று கண் விழித்து பரமபதல் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாய கருதப்படுது. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் பாவ புண்ணியங்களுக்கான ஏற்பாடு கிடைக்கும் என்பதே இதன் கருத்து. மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிய பிறகு புளி சேர்க்காத உணவை உண்ண வேண்டும். உணவில் அகத்திக்கீரை சொண்டக்காய் நெல்லிக்காய் போன்றவற்றை சேர்த்து நம்ம உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். துவாதசி திதியில் பகலில் உறங்காமல் இருக்க வேண்டும். வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது விதிவிலக்கு உண்டு. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்ட பிறகு தீராத நோய் தீரும், பாவங்கள் அகலும், சகல செல்வங்களும் உண்டாகும். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை என அக்னி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வைணவ திவ்ய தேசங்களில் வைகுண்ட ஏகாதசி பரமபதல் வாசல் திறப்புடன் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. பூலோக வைகுண்டம் எனும் ஸ்ரீரங்கத்தில் முக்கோடி ஏகாதசி 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம். முடியாதவர் அருகிருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வரலாம். ஒரு சமயம் பார்வதி தேவி மிக சிறந்த விரதம் என்று சிவபெருமானிடம் கேட்க
அதற்கு ஏகாதசி விரதமே சிறந்தது என்றும் பாவங்களை போக்க இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாக செய்த பலனை அடைவாங்க என்று ஈசன் கூறியிருக்கார். அன்றிலிருந்து இந்த விரதத்தின் மகிமைகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விரதத்தை நம்ம முழு மனதோடு இருந்து பெருமாளின் அருளை நம்ம பெறலாம். அதிகாலையில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து பெருமாள் படம் அல்லது சிலையை வைக்கலாம். பெருமாளுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம். புதிய வஸ்திரம் சாற்றி துளசி மாலை, வடமாலை அணிவிக்கலாம். பூக்களை தூவி தீபதூபம் காட்டி வழிபட வேண்டும். கோவிந்தா, நாராயணா, திருமால், கிருஷ்ணா போன்ற நாமங்களை சொல்லலாம். விஷ்ணு சமஸ்கராமம் நம்ம சொல்லுவது ரொம்பவும் நல்லது. இந்த விரதம் கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய ஒரு விரதமாக தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்களில் வைகுண்ட வாசல் மகாவிஷ்ணு கோவில்களில் அதிகாலையில் திறக்கப்பட்டு பரமபத வாசல் எனும் சொர்க்க வாசல் என்று குறிப்பிடப்படுது. புனித நாட்களில் நாம் விரதம் இருப்பது 7 ஜென்மங்களில் நாம் செய்து கொண்ட பாவங்களை போக்கும் என்பது நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி சம்பந்தமான புராண கதையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய அறிவியலின் ரகசியமாக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் நாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று முழு மனதோடு பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி நடைபெறுவதாகும். ஸ்ரீரங்கம், திருப்பதி மற்றும் பல பெருமாள் கோவில்களில் முக்கியமான நிகழ்வாக கொண்டாடப்படுது. பக்தர்கள் இந்த நாட்களில் பரமபதல் வாசலை தரிசனம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய ஒரு விழாவாக பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. இந்த நாட்களில் நம்ம விரதம் இருப்பது 3 நாள் தொடர்ந்து நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது அனைத்து விதமான பாவங்களையும் போக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெருமாளுடைய அருளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக தான் இருக்குது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுவதுமே கண் விழிப்பு உபவாசம் இருந்து பெருமாளின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும். அத்தோடு வேண்டிய வரங்கள், குடும்பத்தில் செல்வ செழிப்பு, வைகுண்ட பதவி கிடைப்பது போன்றவை நம்பிக்கையாக இருக்குது. இந்த நாட்களில் இரவு முழுவதுமே கண் விழித்து விரதம் இருக்க முடியாதவர்கள் மிக எளிமையான முறையில் பக்தியுடன் பெருமாளை வழிபட்டார் பெருமாளின் அருள் முழுவதும் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி என்று வீட்டில் மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது ஏதாவது பெருமாள் உருவ சிலைக்கு பஞ்சாமிர்தம் அதாவது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பான விசேஷம். இப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். இது தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த வாய்ப்புகளை தரும். ஒரு வெற்றியில ஓம் விஷ்ணுவே நமக என எழுதி அது பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் நாம் வைத்து வழிபட வேண்டும். பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையே உங்களுடைய பணப்பட்டி அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பது நம்பிக்கை. பசு மாட்டிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இந்த வைகுண்ட ஏகாதசி நாட்களில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இருந்து நம்ம வீட்டில் தீபமேற்றி பெருமாளை முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முடியாதவர்கள் பெருமாளின் நாமத்தை உச்சரித்து கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இதுபோல் செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் வந்து குவியும் அப்படின்னே சொல்லலாம். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.